சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு நாமே பிரியமாய் நடந்தோம். நாம் அனைவரும் நமக்காகவும் நம்முடையவர்களுக்காகவும் வாழ்வதில் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இப்போது இந்த மனப்பான்மை மாறிவிட்டது. தேவனுடைய ஜனங்களுடன் ஐக்கியம் கொள்வதற்காக அவர்களுடன் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை பெற்றுள்ளோம். தேவனுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாயும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள இயங்குகின்றோம். நம்மை அவருடைய அன்பில் பிணைத்திருக்கும் தேவனை நாம் ஒன்று கூடி ஆராதிக்க விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட ஐக்கியத்தால் நாம் மேலும் மேலுமாக ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்தப்படுகிறோம். இந்த அனுபவத்தோடு கூட சங்கீதக்காரன் சொல்கின்றான். சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் ஒருபடி மேலே செல்லும்போது உடன் விசுவாசிகளுடன் சேர்ந்து ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிட வேண்டும் என்ற ஆவல் பெறுகிறது. தேவனுடைய ஜனங்களின் ஐக்கியத்தை வெறுத்து உலக காரியங்களை நேசிப்பவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஏழைகளாகவே இருப்பார்கள். வேத ஆராய்ச்சி, ஜெபம், ஐக்கியம் மற்றும் தேவனுடைய ஊழியத்திற்காக தவறாமல் ஒன்றாக சந்திப்பவர்கள் பலத்தையும் ஊக்கத்தையும் பெறுகிறார்கள், மற்றவர்களோ இழக்கிறார்கள். ஆரம்ப கால திருச்சபையின் வளர்ச்சி மற்றும் பலத்தின் இரகசியம் இதுதான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவ்வாறு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதன் மூலம் எதிரிகளின் தாக்குதலுக்கு எதிராக அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. இந்த இறுதி நாட்களில் எதிரி மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதை நாம் அறிவோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 13வது வசனம் வரை இறுதி நாட்களில் பரவலாக இருக்கும் பல்வேறு வகையான பாவங்களின் பட்டியல் காணப்படுகிறது. நாம் இவற்றை கடக்க வேண்டுமானால் தேவனுடனும் அவருடைய ஜனங்களுடனும் நெருங்கிய ஐக்கியத்தில் ஒன்றாக நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்மால் மாத்திரம் வெல்ல முடியாது. நீங்கள் வீட்டில் வேதத்துடன் பல மணி நேரம் செலவிடலாம். விசுவாசிகளுடன் செலவழிக்கும் ஐக்கியத்தின் நேரத்தைப் போல இது உங்களை பலப்படுத்தாது. பூர்வ நாட்களில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் காடுகளில் தனிமையான இடங்களில் ஓய்வு எடுத்து தியானம் மற்றும் ஜெபங்களில் தங்கள் நேரத்தை செலவிட்டனர். இதன் மூலம் இறுதியில் எதிரியை எளிதில் வெல்லும் அளவுக்கு அவர்கள் பலத்தை பெறுவார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அவர்கள் மோசமாகவும் பலவீனர்களாகவும் மாறினார்கள். இன்றும் பல விசுவாசிகள் இதே காரணத்திற்காக தோற்கடிக்கப்படுகிறார்கள் மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஐக்கியத்திற்காக தேவனுடைய வீட்டிற்கு வருவதை தடுக்க அவர்கள் உலக காரியங்களையும் உலக நட்பையும் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் உள்ள விசுவாசிகளுடன் நாம் எந்த அளவுக்கு தவறாமல் ஐக்கியம் கொள்கின்றோமோ அவ்வளவாக நாம் தேவனுடைய வீட்டில் எந்த ஊழியத்திலும் ஈடுபாடு உருவாகும். மேலும் அந்த அளவுக்கு நமது ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாக இருக்கும் என்பதை நாம் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.